நமஸ்தே. ஸ்போக்கன் லெசன் 15 பாடம் 15. இஸ்லியே கியோங்கி. இஸ்லியேனா ஆகையால், கியோங்கி ஏனென்றால், தேர்ஃபோர் பிகாஸ். இரண்டு வார்த்தைகளையோ வாக்கியங்களையோ இணைக்க பயன்படும் சொற்களை இணைச்சொற்கள் என்கிறோம். முக்கியமான சில இணைச்சொற்களும் அவற்றின் பொருளும் தரப்பட்டுள்ளன. வாருங்கள் கற்றுக்கொள்வோம். और மேலும் மற்றும், இஸ்லியே எனவே, ஆகையால் அப்படி சொல்லலாம். யா அல்லது, ஃபிர் பி இருப்பினும் இருந்த போதிலும், கியோங்கி ஏனென்றால், நஹி தோ இல்லாவிட்டால், மகர் லேக்கின் ஆனால், மகர் லேக்கின் பர் எல்லாமே ஆனால குறிக்குது. ரகு கல் மே तुमसे मिलने आया था. ரகு நேற்று நான் உன்னைய சந்திக்க வந்திருந்தேன். மகர் ஆனால், தும் நஹி மிலே நீ இல்லை. கஹாங் கயே தே யார் எங்கே போயிருந்த நண்பா. சாரி நரேஷ் கல் மேரி நானி கி தபியத் பிகடு கயி தி. என்னுடைய பாட்டியோட உடம்பு சரியில்லை. इसलिए मैं उनके साथ ஆஸ்பத்தால் கயா தா. அதனால் அவங்களோட ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். मैं तुमसे यह पूछना आया था कि तुम इतवार को क्रिकेट खेलने आओगे या नहीं. நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட வருவியா மாட்டியான்னு கேட்கத்தான் நான் வந்திருந்தேன். முஜே கர் மே காம் ரகேகா எனக்கு வீட்டில் வேலை இருக்கும். ஃபிர் பி மே கிரிக்கெட் கேல்னே ஜரூர் ஆவுங்கா இருந்த போதிலும் நான் கிரிக்கெட் விளையாட கட்டாயம் வருவேன். மை அவுர் முரளி ஆயேங்கே கியூ நானும் முரளியும் வருவோம். முரளி பி ஆயேகா கியூ முரளி கூட வருவானா ஏன். கியோங்கி வஹ் அச்சா கேள்த்தாகே ஏன்னா அவன் நல்லா விளையாடுறான். வஹ் ஜரூர் ஆயேகா நஹி அவன் கட்டாயம் வருவானா. நஹி தோ ஹம் தூஸ்ரா இன்த்ஜாம் கர்னா படேகா இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இன்த்ஜாம் அப்படின்னா ஏற்பாடு. சிந்தா மத் கரோ யார் கவலைப்படாத நண்பா. வஹ் ஜரூர் ஆயேகா அவன் கட்டாயம் வருவான். டீக் ஹை துமாரி நானி கி ஹாலத் கைசி ஹை உன்னோட பாட்டியோட நிலைமை எப்படி இருக்கு. நானி சங்கி ஹோ கயி ஹை பாட்டிக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ஃபிர் பி கம்ஜோர் ஹை இருந்தாலும் வீக்காக இருக்காங்க. இஸ்லியே வே ஆஸ்பத்தால் மே ஹை இதனால் அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. டாக்டர் நே கியா கஹா டாக்டர் என்ன சொன்னார். டாக்டர் நே கஹா கி நானி கர் ஜா சக்தி ஹை டாக்டர் சொன்னார் பாட்டி வீட்டுக்கு போகலாம். மகர் பிதாஜி நே उनको 2 दिन अस्पताल में ठहरने को कहा அப்பா அவங்கள இன்னும் 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்க சொன்னார். क्योंकि घर में उनकी देखभाल करने के लिए कोई नहीं है அவங்கள வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால் அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும்னு சொன்னார். துமாரி அம்மா தோ ஆஃபீஸ் ஜா ரஹி ஹை உன்னுடைய அம்மா ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்கல்ல. பெஹன் நானிக்கு தேக் ரேக் கர் சக்தி ஹைனா உங்கள் அக்கா பாட்டியை பார்த்துக்க மாட்டாங்களா. பெஹன் கோ காலேஜ் ஜானா ஹை நஹி தோ வஹ் நானி கோ தேக் ரேக் கர்த்தி அக்கா காலேஜ் போகணும் இல்லைன்னா அவங்க பாட்டியை பார்த்துக்குவாங்க. டீக் ஹை பிச்லி பார் ஹம் கேல் மே ஹார் கயே போன டைம் நம்ம விளையாட்டில் தோற்று போயிட்டோம். ஈஸ் பார் ஜீத்னா ஹை இந்த தடவை இந்த முறை ஜெயிக்கணும். இஸ்லியே துமாரா கேல்னா ஜரூரி ஹை இதனால் உன்னோட விளையாட்டு ரொம்ப அவசியம்.
तुम फिक्र मत करो यार, நீ கவலைப்படாத நண்பா. இஸ் பார் ஹம் ஜரூர் ஜீத்தேங்கே, இந்த டைம் வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். कमज़ोर नानी को देखने के लिए दीदी और कमज़ोर टीम को जिताने के लिए भाई है. அதாவது பலகீனமான பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு அக்கா இருக்காங்க, பலகீனமான டீமை ஜெயிக்க வைக்க தம்பி இருக்கான். தன்யவாத்.